இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாழைப்பூ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கங்க. 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு பாதி அளவு வதக்கிக்குங்க. இப்போ மோரில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணிலாம் புழிஞ்சிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்து மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு ஊறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கும். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வதக்கி வச்ச வாழைப்பூ, 1/2 கப்பு தேங்காய் துருவல், பொடிசான இருக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ தோசைக்கல்ல அடை மாதிரி ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. நல்லா மொறுமொறுப்பான அடை ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி